தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பத்தையும் கல்வெட்டையும் அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ராகேஷ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி முகமது சஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் ஆஜராகி, தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சி இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு, ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று கெடு விதித்தனர். அப்படி அகற்றப்படவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். இந்நிலையில் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடி கம்பங்களை அகற்றுவது தொடர்பாக திருச்சி மாவட்டம் முசிறியில் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் கோட்டாட்சியர் ஆராமுதாஸ் தேவசேனா ஆலோசனை நடத்தினார். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்தில் கொடி கம்பங்களை அமைத்துக் கொள்ள பொதுவான இடம் ஒன்றை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அவகாசம் தர வேண்டும் என்றும் கட்சியினர் கேட்டுக் கொண்டனர்.